சார், அதனோட வெளிப்பாடு தான் விஜய் அவர்கள் வந்து டெல்லி சிபிஐ விசாரணைக்கு நாளை மார்ச் 10ஆம் தேதி வரை கூப்பிட்டுருக்காங்க கரூர் சம்பவமா. சோ அதுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல தொடர்பு இருக்கா இல்லையான்னு எல்லாமே தொடர்பு இருக்கதான் செய்யும். ஒருத்தரை வந்து ஏறி அடிச்சா மட்டும்தான் வேலை நடக்கணும் பண்ணிதான் ஆவாங்க. ஸோ இது அரசியல்ல வந்து நீதி நேர்மை நியாயத்தை எதிர்பார்த்து உக்காந்துட்டு இருந்தோமா எதுவுமே நடக்காது. விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சிபிஐல ஜனவரி மாசம் 2 தடவை போயிட்டு வந்திருக்காரு. எதுக்காக அப்படின்னா கரூர் கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்த விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் 2 டைம் போயிட்டு வந்தாங்க. இந்த மீன் டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து மார்ச் கடந்த 1.5 மாசமா கூப்பிடாத இருந்தவங்க சடனா இப்ப கூப்பிடுறாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு வந்து அறிக்கை சிபிஐ வந்து சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்ண போறாங்க. அதோட இறுதி கட்டத்துல இருக்காங்க. சோ எப்படி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்து ரிப்போர்ட் வந்து அவங்க சமர்ப்பிக்க போறாங்க. சோ அதுக்காக ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கலாம். ஏன் இருக்கக்கூடாது? அமித்ஷா வந்து விஜயை வந்து நெருக்கணும், என்டிஏக்குள்ள வரணும்னா வந்து வரலாமே, அதனால என்ன இருக்கு? ஏன்னா இங்க இந்த பக்கம் ஒரு கூட்டம் வந்து ஊரையே கொள்ளடிச்சுட்டு ஊரையே நாசம் பண்ணிட்டு இருக்கு தமிழ்நாட்டை. அப்போ கேட்டா மத சார்பற்ற ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்தி ஊரை ஒலையில போட்டு கொள்ளடிச்சிட்டு இருக்கு. இந்த கூட்டத்தை விரட்டுறதுக்கு நிச்சயமா விஜய் அவர்கள் வந்தாதான் வின் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலைகள் இருக்குமே. ஆனால் அதுல தப்பே இல்லை விஜய் இப்படி வர்றதுக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து இந்த 5 வருஷம் ஆட்சியில வந்து படு கேவலமா ஆட்சியை நடத்தினது மட்டும் இல்லாம இன்னைக்கு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் அளவுல நிறைய திட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்காங்க. 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. சோ அப்ப இவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டதா அப்படின்ற கொஸ்டின் தான் வந்து இந்த இடத்துல கேட்க முடியுது. இந்த 5000 கொடுத்துட்டு நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னா 5 வருஷமா நீங்க செய்த பாவத்துக்கு அப்ப நான் எங்களையும் துணைக்கு கூப்பிடுறீங்களான்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது மக்களையும் துணைக்கு கூப்பிடுறீங்களா அப்படிதான் இருக்கு. சோ இன்னைக்கு இருக்கிற கூட்டணி கட்சிகள் வந்து அரசியல் எலெக்ஷன் நேரத்துல கூட்டணி வைக்கிறதுக்கு மட்டும்தான் கூட்டணி. மத்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து ஏற்படுது, மக்களுக்கு சரியான முறையில ஒரு திட்டமோ ஒரு செயல்பாடோ நடக்காம இருக்கு அப்படின்னா கூட்டணி கட்சிகள் நிச்சயமா குரல் கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற கூட்டணி கட்சிகள் வாய மூடி மௌனம் தான் காக்குறாங்க. சோ அப்படி இருக்கும்போது இவர்கள் செய்வது நியாயமா அப்படின்னா அவர்கள் செய்வது நியாயம்தான். இவர்கள் செய்வது நியாயம்னா அவர்கள் செய்வதும் நியாயம்தான். சோ எதுவாக இருந்தாலும் விஜய் அவர்கள் சிபிஐக்கு நாளைக்கு போக மாட்டாருன்னு தான் சொல்றாங்க. ரீசன் என்னன்னா இமிடியேட்டா அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டதுல எனக்கு நிறைய வந்து ப்ரோக்ராம் வச்சிருக்கிறதா சொல்றாராம். ஸோ குறைஞ்சது எனக்கு 10 நாள் அவகாசம் வேணும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் டைமை பொறுத்து தான் என்னால வர முடியும்னு சொல்லி அவர் ரிப்ளை கொடுத்ததா சொல்றாங்க. தெரியல அதை சிபிஐ அக்செப்ட் பண்ணிக்குதா இல்லையான்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.